தன் வரலாறு நாடு விட்டு நாடு பாகம் 13 பகுதி 1 எனது மன வாழ்க்கை எழுத்து முத்தம்மாள் பழனிசாமி குரல் எஸ்.பி. பாமா. எனது மன வாழ்க்கை. தம்பி ராமசாமி முரட்டுத்தனமும் பிடிவாத குணமும் கொண்டவன். மேலும் கல்வி கற்பதில் அவனுக்கு அவ்வளவு திறமை இல்லை. தீர யோசித்து அவனை என்னோடு அழைத்துச் செல்ல முடிவு செய்தேன். அம்மாவின் பாடு திண்டாட்டம். பிள்ளையை விட்டுவிட்டு இருக்க மாட்டாள். தம்பியும் இரவில் அம்மாவின் முந்தானையை பிடித்து கொண்டுதான் உறங்கப் போவான். என் தம்பியின் நன்மைக்காக அம்மா மனதை கல்லாக்கி கொண்டு அவனை என்னுடன் அனுப்பச் சம்மதித்தாள். தெலோ இன்தான் எனும் ஊரில் ஆங்கிலோ சைனீஸ் ஆரம்ப பள்ளிக்கு எனக்கு மாற்றல் கிடைத்தது. தம்பி ராமசாமியும் அங்கு சேர்ந்து படித்தான். எந்நேரமும் அம்மாவையே நினைத்து கொண்டிருப்பான். அம்மாவும் அடிக்கடி வந்து மகனை பார்த்துவிட்டு போவாள். 1961 வருடம் அரசாங்க பரீட்சையில் தோல்வி அடைந்தான். அப்போதுள்ள சட்டப்படி பள்ளியை விட்டே நீக்கப்பட்டான் 12 வயதில். நான் செய்வதறியாது தவித்தேன். என் பள்ளி தலைமையாசிரியர் திரு வெங்கடாசலம் எனக்கு தக்க சமயத்தில் ஒரு யோசனை கூறினார். அங்குள்ள தனியார் பள்ளியான எசம்ஷன் பள்ளியில் சேர்ந்து படிக்கச் சொன்னார். அவ்வருடம் மீண்டும் அரசாங்க பரீட்சை எடுக்க வாய்ப்பு கிடைத்தது. ஒரு வருடம் அவனை அம்மா வீட்டுக்கு கூட அனுப்பாமல் நான் சொந்தமாகவே அவனுக்கு கணக்கு பாடத்தை விடாமல் சொல்லித் தந்தேன். சனி ஞாயிறுகளில் அம்மா வந்தால், அம்மா என்னை சின்னக்கா கணக்கு சொல்லித்தரும் போது அடிக்கிறாள், அழுதால் வீட்டை விட்டு போடா என்று சொல்கிறாள் என்று அழுவான். அப்படியாவது அம்மா அழைத்து கொண்டு போக மாட்டாளா என்ற நப்பாசை. அம்மாவிடம் அவன் கெஞ்சலும் கொஞ்சலும் பலிக்கவில்லை. சின்னக்கா வெளியே போகச் சொன்னால், உனக்கு போக ஆசை இருந்தால் போய்விடு, ஆனால் என்னிடம் திரும்பி வராதே என்று மனதை கல்லாக்கி கொண்டு சொல்லிவிட்டு போய்விடுவாள். மகனின் நலனுக்காக அம்மா எல்லா வேதனைகளையும் தாங்கிக் கொண்டாள். அவ்வருடம் ஆண்டவன் அருளால் ராமசாமி பாஸ் செய்து விட்டான். அம்மா போகாத கோயில் இல்லை. அவன் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் எங்கள் குடும்ப நண்பரான நடராஜ ஐயரிடம் நடந்து கொண்டிருப்பாள். மறு வருடம் தம்பி செயின்ட் ஆந்தோனி உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தான். திரு வெங்கடாசலத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தேன். என் குடும்பமும் வளர ஆரம்பித்தது. 1961 என் முதல் குழந்தை ராஜலட்சுமி பிறந்தாள். மறுவருடம் கண்ணன் பிறந்தான். கவலையற்று பொறுப்பற்று இருந்த என் கணவர் கஷ்டப்பட்டு வேலை செய்தார். குறைந்த வருவாயிலும் சிக்கனமாக வாழ்ந்தோம். எனது திருமணத்தை என் சமூகத்தார் ஏற்றுக்கொள்ளவில்லை. என் அம்மாவின் பிள்ளைகளாகிய நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். தாழ்த்தப்பட்ட நான் இன்னும் தாழ்த்தப்பட்டவரை மாடு தின்னும் ஜாதி மணந்து கொண்டது எவ்வளவு கேவலம்! எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அம்மாவின் ஆதரவு மிகவும் பலமாக இருந்தது. அக்கா தங்கைகளின் ஒற்றுமை என்னை இன்னும் பலப்படுத்தியது. என் தங்கைகள் யாவரும் கவுண்டர் அல்லாதாரை மணந்தார்கள். அம்மா தனித்து நின்று அனைவரையும் ஆதரித்தாள். உச்சி மீது வானிடிந்து விழுந்த போதிலும் அச்சமில்லை என்று வாழ்ந்தவள் அம்மா. ஒவ்வொரு திருமணத்திற்கும் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் ஏராளம். எங்கள் ஜாதிக்காரர்களில் பலர் வாழ்த்துவதற்கு பதிலாக வசை மாலை பாடிவிட்டு செல்வார்கள். தம்பி ராமசாமி திருமணத்தின் போது அவன் வேண்டுகோளை ஏற்று நானும் என் கணவரும் பாத பூஜைக்கு நின்றோம். யார் யார் பாத பூஜைக்கு நிற்பது என்னும் விவஸ்தையே இல்லையா? கிழவி சாகட்டும், அம்மா வெள்ளைக்காரனா கொள்ளி வைக்கப் போகிறான் என்று நான் பார்க்காமலா போகிறேன் என்று பலருக்கும் கேட்கும்படி ஒரு பெண் சவால் விட்டாள். 1964 என் மகன் கல்யாணராமன் பிறந்தான். அப்போது நாங்கள் ஜெனராட்டா தோட்டத்து 3வது பிரிவில் இருந்தோம். பிள்ளைகளை கவனிக்க அம்மா எனக்கு ஒரு பெண்ணை நியமித்தாள். அப்பெண்ணின் பெயர் வள்ளியம்மாள். அவள் எனக்கு தூரத்து சொந்தம், அனாதை. அவள் ஊமையும் கூட. 2 வார்த்தை மட்டும் திக்கி திக்கி பேசுவாள். அவளுக்கு திருமணம் நடந்த சில நாட்களில் கணவர் குடித்துவிட்டு வந்ததால் தாலியை கழற்றி எறிந்துவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டாள். அம்மா அவளை குழந்தைகளை கவனிக்க என்னுடன் அனுப்பி வைத்தாள். குழந்தைகளை கவனிக்க ஊமை பெண்ணை வைக்க வேண்டாம் என்று அநேகர் எனக்கு அறிவுரை கூறினார்கள். என் குழந்தைகளுக்கு பேச வராமல் போய்விடும் என்றும் சொன்னார்கள். நான் அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு வள்ளியை வீட்டுக்கு அழைத்து வந்தேன். அவள் மிகவும் நேர்மையானவள், சிக்கனமானவளும் கூட. அடுத்தடுத்து 3 குழந்தைகளுக்கும் வள்ளிதான் தாதி. எல்லோருடனும் பேச பேச வள்ளிக்கும் கொஞ்சம் பேச்சு வந்தது. அம்மா, அக்கா, அண்ணா, தப்பி, தம்பி, நாச்சி, ராஜி இப்படி பேச கற்றுக்கொண்டாள்.
என் குழந்தைகள் ஊமை பாஷையை நன்றாகவே கற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது வள்ளிக்கு 70 வயதிருக்கும். எங்கள் ஊரில்தான் இருக்கிறாள். எங்கு கண்டாலும் என் பிள்ளைகள் அவளிடம் அன்பாக பேசுவார்கள் ஊமை பாஷையில். நான் வசித்த முதல் தோட்டமான ஜென்ராட்டா தோட்டத்தில் எனக்கு இன்று வரையில் மறக்க முடியாத எத்தனையோ நிகழ்வுகள் என் மனதில் ஆழ பதிந்துவிட்டவை நடந்திருக்கின்றன. நான் வேலை செய்த பள்ளி தெலோயின்தான் பட்டணத்தில் இருந்தது. போக வர 20 மைல். நானும் தம்பி ராமசாமியும் ஒரு வருடம் மட்டும் வாடகை காரில் சென்று வந்தோம். அடுத்த வருடம் கார் ஓட்டும் லைசன்ஸ் எடுத்து ஒரு சிறிய கார் ஒன்றை வாங்கி காரில் போக ஆரம்பித்தேன். எனக்கு தெரிந்தவர்கள் அங்கு அதிகம் இல்லாததால் பள்ளி முடிந்ததும் வீடு என் குழந்தைகள் என்று இருந்து விடுவேன். ஜென்ராட்டாவில் ஜோசப் என்னும் 25 வயது வாலிபர். ஆனால் அறிவில் சிறு குழந்தை போல் கஷ்டப்பட்டு வேலை செய்வார். கணக்கு தெரியாது, மணிக்கணக்கும் தெரியாது. அவரை அந்த தோட்டத்தில் உள்ளவர்கள் பைத்தியம் என்று முடிவு செய்துவிட்டனர். அவருக்கு எவரும் அவர் குடும்ப அங்கத்தினர்கள் உட்பட முக்கியத்துவம் தருவதில்லை. அவரது தந்தை அந்த தோட்டத்தின் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மைக்கேல். எதனாலோ பிள்ளை இப்படியாகிவிட்டார். எங்கள் வீட்டு பக்கத்தில் சாலை செப்பனிடும் வேலை செய்து கொண்டிருப்பார். அடிக்கடி வந்து குடிக்க தண்ணீர் கேட்பார். எங்கள் வீட்டில் மட்டும் அவருக்கு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் கொடுப்போம். மற்ற இடங்களில் அவருக்கு தகர குவளையில்தான் தண்ணீர் தருவார்கள். அது பெரிய மதிப்பை நாங்கள் கொடுப்பது போல் அவருக்கு தோன்றியது என்று நினைக்கிறேன். வெகு சீக்கிரத்தில் எங்களுடன் அன்பாக பழக ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் அவர் கதையை கேட்டேன். அம்மா, என் பெயர் ஜோசப். அப்பா பெயர் மைக்கேல். எனக்கு அம்மா இல்லை, சின்னம்மா தான் இருக்கிறார். நான் முதலில் கேஷ்வுட் தோட்டத்தில் பிறந்தேன். கொஞ்ச நாள் கழித்து லூமூட்டியில் பிறந்தேன். இதை கேட்டதும் எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. அவர் சரியான குழந்தை என்று. இந்த அவதார புருஷர் வேலை முடிந்ததும் எங்கள் வீட்டுக்கு வந்து விடுவார். சில சமயம் எங்கள் வீட்டில்தான் சாப்பாடு. எங்களுக்கு வேண்டிய வேலைகளை செய்து கொடுப்பார். அவர் ஒரு சினிமா பைத்தியம். சினிமா பாடல்களை அருமையாக ராகத்துடன் பாடுவார். வார்த்தைகள் மட்டும் சரியாக இருக்காது. மாலை வேளைகளில் எங்கள் வீட்டில் நாள் தவறாமல் பாட்டு கச்சேரிதான். அவர் பாடும் பாடல்களில் எங்களுக்கு பிடித்த பாடல், காத்து வாங்க போனேன், நான் காத்து வாங்க போனேன், காத்து இல்லை என்றான், காத்து இல்லை என்று நான் கழுதை வாங்கி வந்தேன். ஒரு நாள் எங்கள் தோட்டத்தில் வசித்து வந்த சலவை தொழிலாளியின் மனைவி, பெயர் குள்ளம்மாள், என்னிடம் வந்து அழுதாள். அவளுக்கு 50 வயதிற்கும். வந்து சொன்னாள், அம்மா, நீங்கள் கொடுக்கும் இடம்தான். ஜோசப் மிகவும் திமிராக நடந்து கொள்கிறான். கேட்க யாரும் இல்லையா என்று புலம்பினாள். என்ன குள்ளம்மா, என்ன நடந்தது? சொல்லிவிட்டு அழு. அவன் உன்னை என்ன சொன்னான் என்று கேட்டேன். அம்மா, அவன் என்னை பார்த்த பொழுதெல்லாம் காதல் பாட்டு பாடுகிறான். அவன் ஒரு பைத்தியம். அவன் பாடுவதை பொருட்படுத்தாதே என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஒரு நாளைக்கு எதையாவது எடுத்து அடிக்கப் போகிறேன். நீங்கள் என்னை ஏன் என்று கேட்கக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்தார். பாடல், அதுவும் ஜோசப் பாடும் காதல் பாட்டு என்றதும் எனக்கு ஒரே ஆர்வம். கேட்டேன், என்ன பாட்டு அது குள்ளமா என்று. அது என்ன கருமமோ, அதை என் வாயால் சொல்ல மாட்டேன் என்றார். குள்ளம்மாள் 50 வயது லூஸ். எல்லோருக்கும் அது தெரியும். அன்று மாலை ஜோ வந்தான். நான் அவனை திட்டாமல் நல்லபடியாக கேட்டேன். ஜோ, நீ குள்ளம்மாளை பார்த்து எப்பொழுதும் என்ன பாடல் பாடுவாய்? எனக்கும் பாடிக்காட்டு என்று கெஞ்சினேன். அவன் பாடினான் அந்த பாடலை. அது அப்பொழுதுதான் வெளிவந்த படத்தில் பாடப்பட்ட பிரபலமான பாடல். ஏரிக்கரையின் மேலே போறவளே என் மயிலே, என்னருமை காதலியே, நில்லு கொஞ்சம் நானு வாரேன் என்று ஆரம்பித்து சொற்களை மாற்றி என்னென்னவோ பாடினார். அன்றிலிருந்து நாங்கள் அவரை அந்த பாடலை பாடச் சொல்லி கேட்போம். குள்ளம்மாளிடமிருந்து அடி வாங்கினாரோ என்னவோ தெரியாது. அக்காலகட்டத்தில் அநேக இளைஞர்கள் SS ராஜேந்திரனின் தீவிர விசிறிகள். அந்த தோட்டத்தில் மாதம் ஒரு முறை எலுமிச்சை ஊறுகாய் விற்று கொண்டு வருவார் ஒருவர். அவர் பெயரை மறந்துவிட்டேன். அவர் தலைமுடி கூட SSR ஸ்டைலில் வெட்டியிருப்பார். ஒரு நாள் அதிக மகிழ்ச்சியுடன் வந்து, அம்மா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. என் மனைவிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. என் பல நாள் கனவெல்லாம் பழித்து விட்டது. நான் வேண்டாத தெய்வமில்லை. எனக்கு SSR பெயரை வைக்க ஒரு ஆண் குழந்தை வேண்டுமென்று. நேற்றுதான் மருத்துவமனையில் குழந்தைக்கு பெயர் கொடுத்தேன் என்றார். மிக்க மகிழ்ச்சி. என்ன பெயர் குழந்தைக்கு? ராஜேந்திரனா என்று ஆவலுடன் கேட்டேன்.
அம்மா, மன்னிக்கணும். குழந்தையின் பெயர் எஸ் ராஜேந்திரன் என்று சொல்லி பூரித்தார். எனக்கு ஒரு டப்பா ஊறுகாய் இலவசமாக கொடுத்தார். அந்த ஊறுகாய் டப்பாவை கையில் வாங்கி கொண்டு சில நிமிடங்கள் அவர் போன திக்கை பார்த்து நின்று கொண்டிருந்தேன். ஜோசப் கத்தோலிக்க சமயத்தைச் சேர்ந்தவர். ஒவ்வொரு ஞாயிறும் தவறாமல் மாதா கோயிலுக்கு செல்வார். சிறந்த இறை பக்தர். ஒரு தடவை கோவில் திருவிழாவில் என் தங்கை வீரம்மாள் காவடி எடுத்தாள். ஜோசப்பும் உடன் வந்திருந்தார். நடந்து வரும் பொழுது வீரம்மாள், ஜோ, எல்லோரும் காவடி பாட்டு பாடுகிறார்கள், எனக்கு பாட யாரும் இல்லை, தயவு செய்து ஒரு பாட்டு பாடு, நானும் அலுப்பு இல்லாமல் நடப்பேன் என்று கேட்டுக்கொண்டாள். உடனே எல்லோருக்கும் கேட்கும் வண்ணம் சட்டி சுட்டதடா கைவிட்டதடா என பாட ஆரம்பித்தார். என் தங்கையின் கணவர் மூர்த்தி உடனே அவன் பாடலை நிறுத்தச் சொல்லிவிட்டார். அந்த பாடலின் நினைவாகவே மகிழ்ச்சியாக கோயில் போய் சேர்ந்தோம். பொதுவாக எங்கள் நாட்டில் ஏராளமானோர் அதிர்ஷ்ட எண்களை தேர்ந்தெடுத்து கடைகளில் நம்பர்கள் வாங்கி லாட்டரியில் பணம் விழும் என்று எதிர்பார்ப்பார்கள். நம்பரை தேர்ந்தெடுப்பதில் பல வழிகளை கையாள்கிறார்கள். இந்த நம்பிக்கை சீனர்களிடம்தான் அதிகம். சிறு தேவதைகளை வழிபடுதல், சாமியாடி நம்பர் கேட்டல், உயிர் பலி கொடுத்து காவல் தெய்வத்தை வேண்டல், இப்படி அநேக வழியில் நம்பர் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். இந்த வியாதி இந்தியர்களையும் பற்றி கொண்டுள்ளது. ஒருமுறை எங்கள் தோட்டத்தில் உள்ளவர்கள் தோட்டத்து எல்லையில் உள்ள பெரிய மரத்தடி தெய்வத்திடம் நம்பர் கேட்க ஆயத்தமானார்கள். குழந்தை உள்ளம் கொண்ட ஜோசப்பை அழைத்து கொண்டு சென்று பூசை செய்து அவருக்கு அருள் வரவழைத்து நம்பர் கேட்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சென்றார்கள். ஜோசப்புக்கு பணமும் நல்ல உணவும் தருவதாக ஏமாற்றி கூட்டிச் சென்றனர். அங்கு சென்றதும் ஜோசப்பை ஆற்றில் இறக்கி குளிப்பாட்டினார்களாம். காற்றாற்று தண்ணியில் குளித்ததால் குளிரால் நடுங்கினாராம். பசி வேறு. ஜோசப்பை மரத்தடியில் அமர வைத்து சாம்பிராணி புகையை முகத்துக்கு காட்டி கற்பூரத்தை கொளுத்தி அவரை கும்பிட வைத்தார்களாம். அதன் பின் உடுக்கை அடித்து ஆடி பாடி இருக்கிறார்கள். ஜோசப் நடுங்குவதைக் கண்டு சாமி வந்துவிட்டது என்று நினைத்து கையில் காகிதமும் கையுமாக, நம்பர் சொல்லு, நம்பர் சொல்லு, ஏதாவது 4 நம்பர் சொல்லு என்று கேட்டார்களாம். பாவம் ஜோ, 1, 2 கூட 10 வரையில் தெரியாது. ஒரே ஒரு வருடம் தமிழ் பள்ளியில் படித்ததாக சொல்வார். என்ன படித்தாய் என்று கேட்டால், அ ஆ இ ஈ, படம் மடம் படபட பட்பட், ஐயரே இங்கே வாரும், 50 என்றால் என்ன, செல்லம் நெல்குத்து, சாதத்தில் நெய்வார், சிறிய அப்பளம் தா, மாங்காத்தலை முருகன், மஞ்சள் சட்டை மாட்டி, மொட்டை வண்டி ஏறி சந்தை கடைக்கு போனான் என்று தன் நினைவில் இருக்கும் பாடங்களை மளமளவென்று ஒப்பித்து விடுவார். பூசாரி ஜோசப்பை மிரட்டவும் சத்துடுவா தீகா அம்பாட் 1, 2, 3, 4 என்று மீண்டும் மீண்டும் 4 நம்பர்களை மலாய் மொழியில் சொல்லவே அங்குள்ளோருக்கு கோபம் வந்துவிட்டது. ஜோசப்பை தூக்கி அங்குள்ள பாழும் கிணற்றில் போட்டுவிட்டு வந்துவிட்டார்கள். நல்ல வேளை, கிணற்றில் தண்ணீர் இல்லையாம். பகல் 11 மணி அளவில் எங்கள் வீட்டுக்கு பசியுடன் வந்தார். அந்த தோட்டத்தில் இருக்கும் வரை அவர் எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்தார். என் பிள்ளைகள் செய்யும் துஷ்டத்தனத்தை எல்லாம் பொறுத்து கொள்வார். பிள்ளைகள் மீது அளவு கடந்த பிரியம். ஒரு நாய் அல்லது பூனை செத்தால் கூட நாள் முழுக்க அழுவார். அவ்வளவு இளகிய மனசு. அவர் பேசும் விதம் மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அவர் பேசுவதை கேட்கவே நாங்கள் அவரை சீண்டி வேடிக்கை பார்ப்போம். ஒரு நாள் எங்கள் வீட்டு கூடத்தில் படுத்திருந்தார். நாங்கள் அவரிடம், ஜோ, இந்த கதவு கண்ணாடி கதவு, திருடர்கள் அதிகம், யாராவது கண்ணாடியை உடைத்து உள்ளே வந்தால் என்ன செய்வாய் என்று கேட்டோம். அதற்கு அவர், திருடன் கண்ணாடியை உடைத்தால் அந்த ஓட்டையில் நான் முதலில் வெளியே ஓடிவிடுவேன், நீங்களாச்சு திருடனாச்சு, திருடனிடம் அடி வாங்கி எனக்கு என்ன தலைவிதியா என்று சொன்னார். யதார்த்த குணமுடையவர். ஜோசப் என்று எப்பொழுது எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சிகரெட் கேட்பார். அன்று நானும் என் தம்பி ராமசாமி மட்டும் வீட்டில் இருந்தோம். ஜோசப் வந்தார். வந்ததும் சிகரெட் கேட்டார். ராமசாமி சிகரெட்டை அவரது வாயில் வைத்து நெருப்பு குச்சியை கிழித்து பற்ற வைத்து விட்டிருக்கிறான். ஒரே நிமிடம் படீரென்று ஜோசப் வாயில் வெடித்தது பட்டாஸ். கண்மூடி திறப்பதற்குள் ஜோசப் கீழே விழுந்து விட்டார். சமையல் அறையில் இருந்த நான் ஓடி வந்து பார்த்தேன். அவரது கண்ணில் கருமணியெல்லாம் மேலே சொருகி கொண்டது. ராமசாமிக்கு வயது 15 தான்.
அவன் அவ்வளவு பயப்படவில்லை. எனக்கு உயிரே போன மாதிரி இருந்தது. நான் வேண்டாத தெய்வமில்லை. திடீரென்று ஜோசப் எழுந்து உட்கார்ந்தார். எனக்கு போன உயிர் திரும்பி வந்தது. என்னடா ஆச்சு? ஏன் இவ்வளவு நேரம் பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்திருந்தாய்? நீ செத்துவிட்டாய் என்று நான் பயந்து விட்டேன் என்றேன். அதற்கு அவர், அம்மா, நான் செத்துவிட்டேன் என்றுதான் நானும் எழாமல் படுத்திருந்தேன். என்னம்மா வேட்டு அது? வாயே கிழியும் போல் இருந்தது என்று குழந்தை போல் பேசினார். எங்கு சென்றாலும் எங்களுடன் காரில் வருவார். சிலர் எங்களையும் பைத்தியம் என்று வர்ணிக்க ஆரம்பித்தனர். 1964 நடந்த சம்பவம் இது. ஒரு நாள் தானாகவே எங்கள் வீட்டுக்கு வந்தார். வரும் பொழுது கையில் ஒரு புதிய கோட்டு ஒன்றை வைத்திருந்தார். மகள் ஆனந்தி, ஜோ, ஏது உனக்கு புதுக்கோட்டு? யார் கொடுத்தது? திருடினேயா என்று அவரை கேட்டாள். அதற்கு அவர், ஏய் ஆனந்தி, வாயை மூடு. எனக்கு திருடும் பழக்கம் இல்லை. நான் கிறிஸ்தவன், பொய் சொல்ல மாட்டேன். திருடினால் நரகத்துக்குத்தான் போக வேண்டும் என்று வாதாடினார். சரி, உனக்கு இந்த கோட்டு எப்படி கிடைத்தது? சொல்லாவிட்டால் இந்த கோட்டை எடுத்து நெருப்பில் போட்டு விடுவேன் என்று அவரை பயமுறுத்தினாள். அதன் பிறகு அவர் கதையை சொன்னார். தெலோயின்தான் மணிக்கூண்டின் ஒரு ஓரத்தில் ஒரு வயதானவர் எழ முடியாமல் படுத்துக்கொண்டு தண்ணி தண்ணி என்று கத்திக் கொண்டிருந்தாராம். ஜோ பக்கத்தில் சென்று பார்க்கும் பொழுது இந்த கோட்டை தலைக்கடியில் வைத்து படுத்திருந்தாராம் அந்த வயோதிகர். உடனே ஜோ தலைக்கடையில் இருந்த கோட்டை எடுத்துக்கொண்டு, சாவப்போற காலத்தில் உனக்கு எதற்கையா கோட்டு என்று சொல்லிவிட்டு வந்தானாம். கோட்டை விடமாட்டேன் என்று அவ்வயோதிகர் அடம் பிடித்திருப்பார் என்று நினைக்கிறேன். 1965 மாற்றலாகி வேறு இடத்துக்கு சென்றோம். ஜோசப்பும் வேலையை விட்டுவிட்டு பக்கத்து பட்டணத்தில் தங்க ஆரம்பித்தார். தங்க வீடு இல்லை. சொந்த வீட்டுக்கும் போகவில்லை. கோவில், மண்டபம், வெட்டவெளி, கடைவீதி, நடைபாதை இப்படிப்பட்ட இடங்களில் வசிக்க கற்றுக்கொண்டார். அவரது உடைமை ஒரு அட்டை பெட்டியும் அதில் கொஞ்சம் துணிமணிகளும் தான். இன்னும் அப்படித்தான் வாழ்கிறார். இன்றும் நாங்கள் அவரை தேடிச் சென்று பார்ப்போம். சில சமயங்களில் வீட்டுக்கும் அழைத்து வந்து அவரை குளிக்க வைத்து துணி மாற்றி வீட்டில் தங்க வைப்போம். இப்பொழுதெல்லாம் வந்தாலும் அதிக நாள் தங்குவதில்லை. சுதந்திரமாக இருந்துவிட்டு கட்டுப்பாட்டில் இருக்க சிரமப்படுகிறார். சில சமயங்களில் எங்களை கண்டால் ஓடி ஒளிந்து கொள்வார். எங்கள் போதாத காலமோ என்னவோ, தோட்ட நிர்வாகியோடு ஏற்பட்ட தகராறில் என் கணவர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டார். என் கணவரிடம் முரட்டு குணங்கள் சில சமயங்களில் தலை தூக்கும். தாய் வளர்க்காத பிள்ளை அல்லவா? 3 மாத நோட்டீஸ் கொடுத்துவிட்டு தோட்டத்தை விட்டு வெளியேறினோம். தெலோயின்தான் டவுனில் வாடகைக்கு வீடு எடுத்து குடி புகுந்தோம். அடுத்த 1 மாதத்தில் திரு M.K. நாயர் என்ற நண்பர் மூலமாக ஜோகூரில் கோத்தாத்திங்கி என்னுமிடத்தில் என் கணவருக்கு வேலை ஏற்பாடாயிற்று. அதுவும் ஒரு செம்பனை தோட்டம்தான். தோட்டத்தின் பெயர் REM எஸ்டேட். என் கணவர் தனியாக வேலைக்கு செல்ல வேண்டியதாயிற்று. தம்பி ராமசாமி 3ஆம் படிவத்தில் அரசாங்க பரீட்சைக்காக படித்து கொண்டிருந்தான். ஆகவே அவ்வருட கடைசி வரையிலும் அங்கேயே இருக்க வேண்டியதாயிற்று. வருட கடைசியில் மாற்றலாகி கோத்தாத்திங்கி சென்றோம். ராமசாமியையும் உடன் அழைத்து கொண்டு சென்றேன். அங்கு நான் வேலைக்கு சேர்ந்த பள்ளியின் பெயர் லக்ஷ்மணா உயர்நிலைப் பள்ளி. தம்பியும் அங்குதான் படித்தான். பக்கத்து தோட்டத்தில் என் கணவர் வேலை செய்தார். அங்கு நாங்கள் 13 வருடம் வாழ்ந்தோம். என் குழந்தைகள் அங்குதான் பள்ளிக்கு போக ஆரம்பித்தனர். என் பிள்ளைகள் லக்ஷ்மணா ஆரம்ப பள்ளியில் சேர்ந்தனர். அந்த தோட்டம் என் பிள்ளைகள் வளர்வதற்கு அருமையான இடமாக அமைந்தது. அழகான இயற்கை சூழலில் அமைந்திருந்தது. சுற்றிலும் செம்பனை தோட்டம், ஆங்காங்கே சிறு சிறு ஓடைகள், அழகான மண் சாலைகள், மக்கள் வசதிக்கு கடைகள், சினிமா கொட்டகை, விளையாட்டு திடல், இப்படி ஏராளமான வசதிகள் இருந்தன. எங்கள் பள்ளிக்கு போக தோட்டத்தில் பேருந்து ஒன்று கூட இருந்தது. வீட்டு வேலைக்கும் தோட்ட வேலைக்கும் ஆள் இருந்ததினால் நான் என் முழு நேரத்திலும் பிள்ளைகள் படிப்பிலும் நலனிலும் கவனத்தை செலுத்தினேன். அந்த காலகட்டத்தில் அங்கு வேலை செய்தவர்கள் பெரும்பாலும் இந்தியர்கள். ஒவ்வொரு தடவையும் புது இடத்துக்கு மாறிச் செல்லும் பொழுது என் கணவருக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். அவர் பார்ப்பதற்கு அசல் ஐரோப்பியர் மாதிரியே இருப்பார். அவருக்கு தமிழ் சுத்தமாக பேசத் தெரியும் என்று யாருக்கும் தெரியாது. தெரிந்தவர்கள் அவரை செந்தமிழன் என்று கேலி செய்வார்கள். கோத்தாத்திங்கிக்கு போன சமயம் என் கணவர் முடிவெட்டும் நிலையத்துக்கு சென்றிருக்கிறார். அங்கு வேலை செய்தவர்கள் அனைவரும் இந்தியர்கள். ஆங்கிலம் ஒரு மாதிரி பேசுவார்கள்.
என் கணவர் உள்ளே சென்றதும் அங்கிருந்த ஒருவர், ஹலோ ஜான், கமின் கமின் என்று வரவேற்பு தந்துவிட்டு அருகில் உள்ள இருக்கையில் அமரும்படி ஆங்கிலத்தில் சொன்னாராம். இங்கு பொதுவாக ஐரோப்பியர்களை ஜான் என்று அழைப்பார்கள். பக்கத்தில் ஒருவருக்கு முடி வெட்டி கொண்டிருந்த ஒருவர் சொன்னாராம், டேய், அவனுக்கெல்லாம் செம்பட்டை முடி, சும்மா கத்திரிக்கோலால் வெட்டிவிடு, நேரத்தை வீணாக்காதே, வெட்டிவிட்டு பணத்தை வாங்கி கொண்டு அனுப்பு என்று. என் கணவருக்கு கோபத்துக்கு பதிலாக சிரிப்புத்தான் வந்ததாம். 10 நிமிடத்துக்குள் வேலையை முடித்து விட்டாராம். என் கணவர் நாற்காலியை விட்டு இறங்கி, ஏன்பா, நான் எவ்வளவு பணம் தர வேண்டும் என்று சர்வ சாதாரணமாக கேட்டாராம். உடனே அங்குள்ள 2 தொழிலாளிகளும் ஓடி வந்து என் கணவர் கையை பிடித்து கொண்டு, ஐயா, எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் தெரியாமல் என்னென்னவோ பேசிவிட்டோம், உங்கள் கையை காலாய் நினைத்து நாங்கள் கேட்கிறோம், மன்னித்து விடுங்கள் என்று வேலையை விட்டுவிட்டு கெஞ்சினார்களாம். என் கணவரும் அவர்களிடம் சரி சரி, வேலையை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தாராம். அவருக்கு கோபம் வந்தால்தானே மன்னிப்பதற்கு. அம்மா தோட்டத்தை பார்த்து கொண்டு பெரிய தம்பியுடன் இருந்தாள். அக்காளும் தன் பிள்ளைகளுடன் பக்கத்திலேயே வசித்தாள். தோட்ட வருமானம் இருந்தும் கூட அம்மாவின் பொருளாதார நிலை மோசமடைந்து வந்தது. 5 பெண்களுக்கு திருமணம் செய்தாள். இராணுவத்தில் இருந்த தம்பி முத்துசாமி வேலையை விட்டு வந்து அம்மாவுடன் இருந்தான். என் குழந்தைகள் சிறியவர்களாக இருந்ததால் தம்பி ராமசாமியினுடைய செலவுகளை நான் சமாளித்தேன். 1966 என் கடைசி மகள் அனந்தலட்சுமி பிறந்தாள். 4 பிள்ளைகளையும் அடக்கி ஆள தம்பி பெரிதும் உதவுவான். என் சொல் பேச்சை தட்டமாட்டான். கஷ்டப்பட்டு படித்தும் 5ஆம் படிவம் பரீட்சையில் தோல்வி அடைந்தான். அம்மா மிகவும் கவலைப்பட்டாள். அவனால் படிக்கவே முடியாது என்று எங்கள் குடும்பத்தில் சிலர் முடிவு செய்து விட்டனர். அவன் படிப்புக்காக பணத்தை செலவு செய்வது வீண் என்று பேசத் தொடங்கினர். நான் முயற்சியை கைவிடாமல் தம்பியை ஒரு தனியார் பள்ளியில் சேர்த்தேன். சில மாதங்கள் படித்தான். பிறகு மீண்டும் லக்ஷ்மணா பள்ளியில் சேர்ந்து பரீட்சை எழுதி தேறினான். என் குழந்தைகளும் பள்ளிக்கு போகத் தொடங்கினர். என் அக்காவின் மகன் ராமச்சந்திரனும் என் வீட்டில் தங்கி படித்தான். 1969 என் அருமை பாட்டி காலமானாள். அவர் பேரப்பிள்ளைகளிடம் அதிக பாசமாக இருப்பாள். அவள் எங்களுக்கு வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டுவாள். சாம்பிராணி புகை போட்டு விடுவாள். பெரிய பானையில் தோசை, வாழைப்பழம், சர்க்கரை, நெய் விட்டு பிசைந்து எங்களை வரிசையாக உட்கார வைத்து உள்ளங்கையில் உருண்டையாக வைப்பாள். உண்ண தேனாமிர்தம் போல் இருக்கும். தெரியாதவர்கள் யாரும் வந்துவிட்டு போனால் அவர்கள் நின்ற இடத்தை சாணம் கரைத்து சுத்தம் செய்வாள். பேசும் பொழுது பழமொழி, உபகதை, விடுகதை இவைகளை உள்ளடக்கி பேசுவாள். நாங்கள் பணம் செலவு செய்வதை விரும்ப மாட்டாள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கினால் தன்னை பெற்ற தாய் அன்னப்பிச்சை எடுக்கிறாளாம், மகள் தங்கச்சரம் போடச் சொல்லி தொங்கி தொங்கி அழுகிறாளாம் என்று பாடி திட்டுவாள். என் பாட்டி பாட கேட்டு எனக்கு நாட்டு பாடல்களில் தீராத மோகம். என் பாட்டி இறக்கும் பொழுது வயது 80 என்று நினைக்கிறேன். திடீரென்று 2 நாள் உடம்புக்கு முடியாமல் இருந்து இறந்து போனாள். என்னிடம் எப்பொழுதும், ஏமா, 100கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறாய், நான் செத்தால் உன்னால் பிள்ளை குட்டிகளை கூட்டிக் கொண்டு வர முடியுமா என்று அங்கலாய்த்து கொள்வாள். அதற்கு நான், நீ எப்போது சாக வேண்டும் என்று நான் சொல்வேன், அப்பொழுது சாகலாம். நாங்கள் எல்லோரும் விடுமுறையில் வந்து ஒன்றாக இருந்தால்தான் நீ சாக வேண்டும் என்று தமாஷாக பேசுவேன். பாட்டி அதேபோல் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி காலமானார். பிள்ளைகள் ஆரம்ப பள்ளியில் படித்தார்கள். ஒரு நாள் கூட தவறாமல் என் பிள்ளைகளின் வீட்டு பாடங்களை கவனித்து உதவி செய்வேன். அடிக்கடி அவர்களுடன் அமர்ந்து 1 மணி நேரமாவது பள்ளியில் நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லச் சொல்லி கேட்பேன். ஒன்றையும் என்னிடம் மறைக்காமல் சொல்ல அவர்களிடம் நம்பிக்கையை வளர்த்தேன். சில சமயங்களில் அவர்களின் முகத்தில் இருந்தே பள்ளியில் ஏதோ நடந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்வேன். என் மகன்கள் இருவரும் மிகவும் துடிப்பானவர்கள். ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு விதம். நான் போதனா முறை படிக்கும் பொழுது கட்டுக்கட்டாய் சைக்காலஜி புத்தகங்கள் படித்தேன். ஆனால் நான் பள்ளியில் போதிக்க தொடங்கிய பின்தான் மாணவர்களிடமிருந்து சைக்காலஜியை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். நான் படித்த சைக்காலஜி புத்தகமெல்லாம் அக்காலத்தில் வெளிநாட்டவர்களால் எழுதப்பட்டது. நம் நாட்டு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சரிப்பட்டு வராது. என் சொந்த குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொள்ள நிறைய இருந்தது. மகன் கண்ணன் வெகு சீக்கிரத்தில் உணர்ச்சி வசப்படுவான். கோபம் அதிகம் வரும். சிறிய
அவமானமானாலும் தாங்கிக் கொள்ள மாட்டான். சீக்கிரத்தில் துவண்டு விடுவான். ராமுவோ அதற்கு எதிர்மாறானவன். எதற்கும் ஈடு கொடுப்பான். சிறு வயதிலிருந்தே என்ன பிரச்சனையானாலும் தானே சமாளித்து விடுவான். அவர்களுக்கெல்லாம் முன்னோடி தம்பி ராமசாமி. அவன் கட்டுப்பாட்டில்தான் என் பிள்ளைகள் வளர்ந்தார்கள். அப்பொழுது கண்ணனுக்கு 8 வயது. அவன் 2ஆம் வகுப்பில் படித்து கொண்டிருந்தான். என் பிள்ளைகளை பொறுத்த வரையில் ஒவ்வொருவருக்கும் அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். எவரும் தனித்து வாழ்வது அவர்களுக்கு சரியென்று படவில்லை போலும். எங்கள் பூனை குட்டி போட்ட பொழுது ராமு ஒரு நாள் முழுதும் தேடி ஒரு அப்பா பூனையை பிடித்து வந்தான். அப்பா பூனை குட்டிகளை தின்ன முயன்றது. மறுநாளே மகனுக்கு தெரியாமல் அப்பா பூனையை வெகு தொலைவில் கொண்டு சென்று விட்டு வந்தோம். ஒரு நாள் கடைக்கு சென்று வந்த கண்ணன் கவலையுடன் வந்தான். அம்மா, அந்த கடைக்காரனுக்கு அம்மா இல்லை, பாவம், சொந்தமாகவே சமைக்கிறார். அம்மா இல்லையா என்று கேட்டதற்கு, போடா அதிக பிரசங்கி என்று திட்டினார் என்று என்னிடம் சொன்னான். அந்த கடைக்காரருக்கு வயது 70க்கு மேல் இருக்கும். அதனால்தான் அவ்வளவு கோபம் வந்திருக்கிறது. ஒரு நாள் அதிகாலையில் வேலைக்கு செல்லும் பொழுது குறுக்கே வந்த பாம்பு ஒன்றை என் கணவர் அடித்து பக்கத்தில் உள்ள மரத்தடியில் போட்டுவிட்டு சென்றார். அதை மகன் ராமு பார்த்து விட்டான். எனக்கும் தெரியாமல் சிறிய கத்தி ஒன்றை எடுத்து செத்த பாம்பின் வயிற்றை கிழித்து சின்னா பின்னமாக்கி இருந்தான். அங்கு வந்த தோட்டக்காரர் சொல்லித்தான் எனக்கு தெரிந்தது. அவனை குளிக்க வைத்து வீட்டுக்குள் அழைத்து வந்து கேட்டதற்கு, அம்மா, அந்த பாம்பின் வயிற்றுக்குள் குட்டி பாம்பு இருக்கும் என்று நினைத்தேன், அதனால்தான் அதை வெட்டினேன் என்றும் தான் தவறு ஏதும் செய்யவில்லை என்றும் சொன்னான். நான் அவனுக்கு எல்லாவற்றையும் விளக்கிச் சொல்லி புரிய வைத்தேன். எப்பொழுதும் போல் ஒரு நாள் பிள்ளைகள் பள்ளியிலிருந்து திரும்பினார்கள். கண்ணன் மட்டும் எதையோ பறிகொடுத்தவன் போல் மிகவும் வாட்டமாக வந்தான். மதிய உணவு கூட சாப்பிட மறுத்தான். அவனை பக்கத்தில் அமர்த்தி விஷயத்தை கேட்டேன். முதலில் சொல்ல மறுத்தான். சிறிது நேரம் சென்று மறுபடியும் கேட்டேன். கண்கள் கலங்க நடந்ததை சொன்னான். பள்ளியில் அவன் வகுப்பு ஆசிரியர் அவனை மிகவும் மனம் நோக வைத்து விட்டாராம். வகுப்பு பிள்ளைகளை எல்லாம் கண்ணன் பொய்க்காரன், கண்ணன் பொய்க்காரன் என்று ஒரே சமயத்தில் கைத்தட்டி வகுப்பில் சொல்லச் சொன்னாராம். வகுப்பில் கண்ணன் அழுது விட்டானாம். அம்மா, இனிமேல் நான் பள்ளிக்கு போக மாட்டேன் என்று அழ ஆரம்பித்தான். அதற்கு மேல் கேட்க எனக்கு பொறுமை இல்லை. ஆசிரியர் மேல் எனக்கு அளவு கடந்த கோபம். என்னதான் ஒரு மாணவன் செய்திருந்தாலும் அப்படி ஒரு தண்டனை கொடுத்திருக்க கூடாது. உடனே காரை எடுத்துக்கொண்டு ஆசிரியர் வீட்டுக்கு விரைந்தேன். ஆசிரியர் வீட்டை அடைந்ததும் காரை விட்டு இறங்கினேன். நான் இறங்குவதற்கும் ஆசிரியை ஜூலியட் வெளியில் வருவதற்கும் சரியாக இருந்தது. நான் வாயை திறக்கும் முன் ஜூலியட் ஓடி வந்து என் கையை பிடித்து கொண்டு, முத்தம்மா, என்னை மன்னித்து விடு, தயவு செய்து என்னை மன்னித்து விடு, தவறு என் மேல்தான் என்று கெஞ்சினார். மறுநாள் கண்ணனிடம் மன்னிப்பு கேட்பதாகவும் சொன்னார். என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. வீடு திரும்பினேன். அன்று மாலை கண்ணனிடம் உண்மையாக நடந்த கதையை சொல்லும்படி கேட்க அவனும் உள்ளபடி சொன்னான். சம்பவம் நடந்ததற்கு முதல் நாள் ஜூலியட் பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது கண்ணன் கேட்டானாம், டீச்சர், நீங்கள் ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று. ஜூலியட்டும் விளையாட்டாக, உங்களில் யாராவது எனக்கு மாப்பிள்ளை பார்த்தால் நான் செய்து கொள்கிறேன் என்றாராம். ஆசிரியர் ஜூலியட் 45 வயதுக்கு மேல் ஆகியும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தார். கண்ணன் விட்டபாடில்லை. டீச்சர், எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருவர் இருக்கிறார். அவரும் சீனர்தான். அவருக்கு மனைவி இல்லை. நீங்கள் சரி என்றால் நான் அவரை கேட்கிறேன் என்று அவர் பெயரையும் சொல்லியிருக்கிறான். ஜூலியட்டுக்கு அவரை ஏற்கனவே தெரியுமாம். அவர் பெயரை கேட்டதும் ஜூலியட், அவன் பெயரை சொல்லாதே, அவன் ஒரு வடிகட்டின முட்டாள் என்று கண்ணனிடம் சொல்ல அந்த விஷயம் அதோடு முடிந்தது. கண்ணன் வீடு வந்ததும் நேராக பக்கத்து வீடு சென்று அந்த சீனரிடம், அங்கிள், என் டீச்சர் ஜூலியட் திருமணம் செய்து கொள்ளப் போகிறாராம். நான் உங்கள் பெயரை சொல்லி உங்களை திருமணம் செய்து கொள்ளச் சொன்னேன். அதற்கு அவர், நீங்கள் ஒரு வடிகட்டின முட்டாள் என்று சொன்னார் என்று வம்பை விலைக்கு வாங்கிவிட்டான். அவர் கண்ணனிடம், உன் ஆசிரியர் ஜூலியட் தான் முட்டாள், போய் சொல்லு என்று கூறினார். மறுநாள் பள்ளிக்கு சென்று ஜூலியட்டிடம், டீச்சர், என் பக்கத்து வீட்டுக்காரர் நீங்கள்தான் முட்டாள், உங்களை யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார் என்று சொல்லிவிட்டான். ஜூலியட்டுக்கு கோபம் வந்து கண்ணனுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார். என் மகன் எல்லாவற்றையும் நல்லெண்ணத்துடன் செய்தான். விளைவு வேறு விதமாக போய்விட்டது. பக்கத்து வீட்டுக்காரர் நேராக என்னிடம் வந்து என்னையும் மகனையும் சேர்த்து திட்டினார். அவர் மிகவும் நல்லவர். அடிக்கடி எங்களுக்குள் சண்டை வரும், ஆனால் உடனே மறந்து விடுவோம். ராமு ஒரு நாள் வந்து, அம்மா, இன்று ஒரு கதை இருக்கிறது. நான்
பல் டாக்டரிடம் நன்றாக திட்டு வாங்கினேன் என்றான். விஷயத்தை மேலும் விளக்கிச் சொன்னான். பள்ளி ஆசிரியருடன் சில மாணாக்கர்கள் பல் மருத்துவரிடம் சென்றிருக்கிறார்கள். அவர்களில் இவனும் ஒருவன். என் மகனை டாக்டர் நாற்காலியில் அமர்த்தி பல்லை சுத்தம் செய்த பொழுது வலி தாங்காமல் ராமு அழுதிருக்கிறான். உடனே டாக்டர், உனக்கு வெட்கமா இல்லையா? சட்டாம்பிள்ளை என்று பெரிய பட்டை வேறு சட்டையில் அணிந்திருக்கிறாய். நீ அழுதால் மற்ற பிள்ளைகள் எல்லாம் அழமாட்டார்களா? உன்னை யார் சட்டாம்பிள்ளையாக தேர்ந்தெடுத்தது என்று கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்கிறார். அந்த சம்பவம் என் மகனை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. நான் அவனை என் பக்கத்தில் உட்கார வைத்து சில புத்திமதிகள் கூறினேன். நீ அடுத்த வாரம் போகும் பொழுது தைரியமாக இருக்க வேண்டும். நீ ஆண் பிள்ளை, அதுவும் வகுப்பு சட்டாம்பிள்ளை. எப்படிப்பட்ட வலியானாலும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று தைரியமூட்டினேன். அடுத்த வாரமும் வந்தது. என் மகனும் பல் டாக்டரிடம் சென்றான். இம்முறையும் பல் சுத்தம் செய்யும் பொழுது வலித்ததாம். டாக்டருக்கு மாணவர்களை சரியாக அடையாளம் தெரியவில்லை என்று நினைக்கிறேன். நூற்றுக்கணக்கில் பள்ளி மாணவர்களை பார்க்கிறார். வரும் பிள்ளைகளை ஞாபகத்தில் வைத்திருக்க முடியாது. அம்மா, இந்த தடவை நான் சத்தமாக அழுதேன். ஆனால் டாக்டர் என்னை திட்டவில்லை என்று அவன் செய்த சாகசத்தை சொல்லி பெருமைப்பட்டான். நானும், எப்படியடா நீ திட்டு வாங்காமல் தப்பித்தாய் என்று கேட்டேன். அதற்கு அவன், அம்மா, நான் ஒன்றும் அதிகமாக செய்யவில்லை. டாக்டரிடம் செல்லும் பொழுது என் சட்டாம்பிள்ளை பட்டையை கழற்றி சட்டை பையில் போட்டுக்கொண்டேன். இதுதான் நடந்தது என்று சொன்னான். என் மகன்கள் சொன்ன வேலைகளையெல்லாம் தட்டாமல் செய்வார்கள். ஒரு நாள் கண்ணன் என்னிடம் வந்து, அம்மா, எனக்கு ஒரு சைக்கிள் வேண்டும். நீ பணம் தர வேண்டாம். இன்றிலிருந்து நான் அப்பாவுடைய காரை அனுதினமும் கழுவி விடுகிறேன். அப்பாவை எனக்கு ஒரு நாளைக்கு 1 ரிங்கிட் தரச் சொல். நான் சேர்த்து வைத்து வருட கடைசியில் சைக்கிள் வாங்கி கொள்கிறேன் என்று சொன்னான். நாங்களும் அவன் சொன்னபடியே அனுமதி கொடுத்தோம். வருட கடைசியில் அவன் ஒரு அழகான சைக்கிளுக்கு சொந்தக்காரனானான். ராமுவோ வேறு விதமாக பணம் சேர்க்க முடிவு செய்தான். பள்ளி விடுமுறையில் எங்கள் தோட்டத்தில் உள்ள மளிகை கடையில் சென்று வேலை கட்டியிருக்கிறான். வயதோ 10 தான். கடைக்காரரும், சரிடா, விடுமுறையில் மட்டும் காலையில் கடைக்கு வந்து நான் சொல்கிற வேலையை செய் என்று சொல்லி வேலைக்கு சேர்த்து கொண்டார். என் கணவரின் முகத்துக்காக அவனுக்கு கடையில் வேலை கொடுத்தார்கள். சம்பளம் நாள் ஒன்றுக்கு 50 காசு. மதியம் சாப்பிட வேர்த்து வியர்த்து வீட்டுக்கு வருவான். மிட்டாய் பாட்டில்களை அடுக்குவது, வெங்காயத்துக்கு தோல் களைவது, கடையில் குப்பை பொறுக்குவது என்று பல வேலைகள் செய்தான். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் என்னிடம் வந்து, என்னம்மா, உங்களை மாதிரி உள்ளவர்கள் எல்லாம் பிள்ளையை இப்படி வேலைக்கு அனுப்பலாமா என்று அங்கலாய்த்து கொள்வார்கள். மகன் கடையில் வேலை செய்ய போவதால் எனக்கு வீட்டில் தொந்தரவு குறைந்ததை பற்றி அவர்களுக்கு எங்கே தெரிய போகிறது? 1 வாரம் வேலை செய்தான். ஒரு நாள் எனக்கு உடம்புக்கு முடியாமல் படுத்திருந்தேன். ராமு கடைக்கு சென்று, இன்று அம்மாவுக்கு சீக்கு, நான் வேலைக்கு வர முடியாது. அம்மாவுக்கு ஏதாவது வாங்க வேண்டும். என் சம்பளத்தை கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறான். என்ன நடந்தது என்று தெரியவில்லை. கடைக்காரர் 3 ரிங்கிட் சில்லறை காசுகளை எடுத்து அவனிடம் கொடுத்து, இனிமேல் வேலைக்கு வர வேண்டாம் என்று திட்டி அனுப்பிவிட்டார். 2 கைகளிலும் கிடைத்த பணத்தை ஏந்தி கொண்டு வந்து, அம்மா, இது நான் சம்பாதிச்சது, நீ எடுத்துக்கொள் என்று பெருமிதத்துடன் கொடுத்துவிட்டு, அம்மா, எனக்கு வேலை போய்விட்டது என்று கவலையுடன் சொன்னான். ஆனால் அதே மகனை ஒரு நாள் கையில் துப்பாக்கியுடன், டேய், ஓடாதே நீல், ஓடினால் சுட்டு விடுவேன் என்று மிரட்டினேன். காரணம் இதுதான். பக்கத்து வீட்டில் ஜன்னலை உடைத்து உள்ளே சென்று அந்த வீட்டிலிருந்த கித்தாரை எடுத்து விளையாடி இருக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரர் சீனர். கண்ணன் அவருக்குத்தான் பெண் கேட்டு வம்பில் மாட்டிக்கொண்டவன். ராமு விளையாடி கொண்டிருந்த பொழுது வீட்டுக்காரர் வந்துவிட்டார். ராமுவும் ஜன்னல் வழியே குதித்து ஓடி வந்து விட்டான். அதன் பின் சொல்ல வேண்டுமா? எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் வாக்குவாதம். ஏன், சிறிய சண்டையே நடந்தது. ராமு பயந்து கொண்டு ஓட ஆரம்பித்தான். என்னால் அவனுடன் ஓட முடியவில்லை. அப்போது என் கணவர் துப்பாக்கியுடன் வந்து கொண்டிருந்தார். அன்று எஸ்டேட்டில் தொழிலாளர்களுக்கு சம்பள நாள். பாதுகாப்புக்காக என் கணவர் துப்பாக்கி எடுத்து செல்வார். என் கணவர் அடிக்கடி எங்களை அழைத்து கொண்டு வேட்டைக்கும் செல்வார். அப்பொழுது எனக்கு துப்பாக்கி சுட கற்று தருவார். துப்பாக்கியை என் கையில் பார்த்ததும் ராமு இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிட்டான். பொழுது சென்றதும் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டான். அவனை நாங்கள் தண்டிக்கவில்லை. என் பெண்கள் இருவரும் ஒவ்வொரு விதம். பெரியவள் ராஜி புத்தகத்தை கையில் எடுத்தால் அதே அவளின் உலகமாகிவிடும். அவளை சுற்றி இருப்பதையெல்லாம் மறந்து விடுவாள்.
சின்னவள் ஆனந்தி சுமாராக படிப்பாள். அறையில் உட்கார்ந்து புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வாள். ஆனால் படிப்பில் அவ்வளவு கவனத்தை செலுத்த மாட்டாள். வீட்டுக்கு வெளியில் சாலையில் செல்லும் கார்கள், என்ன என்ன கார்கள், யார் யார் ஓட்டுகிறார்கள் என்று கவனித்து கணக்கெடுப்பாள். அவளுக்கு பொது அறிவு அதிகம். சில வருடங்கள் கழித்து அக்கா பொன்னம்மாவின் மகனான ராமச்சந்திரனும் எங்களுடன் தங்கி படித்தான். அவன் படிப்பில் அவ்வளவு திறமையில்லாமல் இருந்ததால் என்னிடம் விட்டிருந்தார்கள். அவர்கள் எனக்கு பாரமாக இல்லாமல் எனக்கு உதவியாக இருந்தார்கள். என் 4 பிள்ளைகளுக்கும் அவர்கள் உதவியாக இருந்தார்கள். ராமச்சந்திரன் அதிகம் படிக்கவில்லை. ஆனாலும் என்னுடன் இருந்து சில வேலைகள் செய்து கொண்டிருந்தான். ராமச்சந்திரனுக்கு சில வித்தியாசமான குணங்கள் இருந்தன. இரவில் தூக்கத்தில் நடமாடுவான். அவன் இரட்டை பிள்ளைகளில் ஒருவன். அவனுடைய தம்பி லக்ஷ்மணனுக்கும் அதே வியாதி இருந்தது. இருவரும் திக்கி திக்கி பேசுவார்கள். ராமச்சந்திரனை பெரிய ராமு என்று அழைப்போம். என் மகன் சின்ன ராமு. ஒரு நாள் பெரிய ராமு இரவு 11 மணி அளவில் வந்து என் அறை கதவை தட்டி, சின்னக்கா, என் கட்டிலுக்கு அடியில் ஒரு பெரிய நாகப்பாம்பு படுத்திருக்கிறது, வந்து பார் என்று அவசரமாக அழைத்தான். நானும் தம்பி ராமசாமியை எழுப்பி தடியும் கையுமாக அறைக்குள் சென்றோம். பெரிய ராமு கட்டிலின் மேல் ஏறிக்கொண்டு பயத்துடன் நின்றான். எங்கடா பாம்பு என கேட்டதற்கு, அடியில் குனிந்து பார் சின்னக்கா, பெரிய பாம்பு என்றான். அவன் அழைத்து 10 நிமிடத்துக்கு மேல் இருக்கும். இன்னும் தூக்கம் தெளியவில்லை. என் கணவர் சின்ன விஷயத்துக்கெல்லாம் தூக்கத்தை கெடுத்து கொள்ள மாட்டார். ராமசாமி என்னை பார்த்தான். எனக்கு புரிந்துவிட்டது, அவன் இன்னும் தூக்க கலக்கத்தில் இருக்கிறான் என்று. ராமசாமி அவனை சட்டையை பிடித்து இழுத்து ஒரு குலுக்கு குலுக்கினான். அவனுக்கு தூக்கம் கலைந்து, சாரி சின்னமாமா என்று கூறிவிட்டு மீண்டும் படுக்கைக்கு சென்று விட்டான். இம்மாதிரி அடிக்கடி நடக்கும். அந்த வருடம் 1968 என்று நினைக்கிறேன். நான் பள்ளியில் புதுமுக வகுப்புக்கு ஆசிரியையாக இருந்தேன். எங்கள் நாட்டில் தமிழ், சீன, மலாய் ஆரம்ப பள்ளிகள் இருந்தன. அப்பள்ளிகளில் அவர்கள் மொழிகள்தான் போதிக்கப்படும். 12 வயதில் ஆரம்ப பள்ளி படிப்பை முடித்துவிட்டு ஆங்கில பள்ளிக்கு வரும் பொழுது மாணவர்கள் ஆங்கிலம் தெரியாமல் சிரமப்படுவார்கள். ஆகவே ஆங்கில பள்ளிகளில் புதுமுக வகுப்பு என்று ஒன்று ஏற்படுத்தி அம்மாணவர்களை அதில் சேர வைத்து 1 வருடம் எல்லா பாடங்களையும் ஆங்கிலத்தில் போதிப்பார்கள். புதுமுக வகுப்பு முடிந்ததும் முதல் படிவத்தில் சேர்ந்து படிப்பார்கள். என் வகுப்பில் சில சமயம் நான் வெளியில் நடக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்களை மாணவர்களுக்கு சொல்வேன். நாங்கள் வாய்மொழி பாடம்தான், ஓரல் இங்கிலீஷ் அதிகமாக நடத்துவோம். இப்படி அவர்களை கவரும் விஷயங்களை சொன்னால் மாணவர்கள் தன்னிச்சையாக பேச முற்படுவார்கள். நான் அன்று பெரிய ராமு தூக்கத்தில் நடந்த கதையை சொன்னதும் எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. மகமது அமி என்பவன் எழுந்து, டீச்சர், நானும் தூக்கத்தில் நடப்பேன். இரவில் எழுந்து சென்று பாதியில் போகும் டாக்ஸியை கூட நிறுத்தி இருக்கிறேன் என்று சொன்னான். மற்றும் ஒரு சீன மாணவன் என்னவோ சொல்ல வாயெடுத்தான். ஆனால் முடியவில்லை. பக்கத்தில் உள்ள இந்திய மாணவன், அவனுக்கு சீன மொழி பேச தெரியும். சீனத்தில் கேட்டு எனக்கு தமிழில், டீச்சர், இவனும் இரவில் தூக்கத்தில் எழுந்து நடப்பானாம். சில சமயம் சைக்கிளை எடுத்துக்கொண்டு கடை தெருவெல்லாம் சுற்றிவிட்டு வீட்டுக்கு வந்து ஒன்றும் நடவாதது போல் படுக்கைக்கு செல்வானாம் என்று மொழிபெயர்த்தான். இம்மாதிரி கட்டங்களில் ஆசிரியருக்கு அதிக வேலை இருக்காது. பிள்ளைகள் சரியோ பிழையோ சளைக்காமல் பேசுவார்கள். பிள்ளைகளை ஆங்கிலத்தில் பேச வைப்பதுதான் எங்கள் குறிக்கோள். புதுமுக வகுப்புக்கு ஆசிரியராக அனுபவம் மிக்கவர்களைத்தான் நியமிப்பார்கள். அம்மாதிரி வகுப்பு மாணவர்களுக்கு போதிப்பது சவால்கள் நிறைந்த வேலை. மாணவர்கள் சொந்த பாஷையில் நினைத்து ஆங்கிலத்தில் பேசுவார்கள். பக்கத்து வகுப்பாசிரியர் ஒரு இந்திய மாணவனை, உனக்கு வயது எத்தனை என்று கேட்டாராம். தமிழில் எனக்கு 13 முடிந்து 14 நடக்கிறது என்று நினைத்து அதை ஆங்கிலத்தில் I am 13 finished and 14 walking என்று சொல்ல சீன ஆசிரியராகிய அவர் என்னிடம் ஓடி வந்து விளக்கம் கேட்டார். 1950களில் மலாயாவில் மலாய்க்காரர்கள் அல்லாதவர்கள் பிரஜா உரிமை எடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் போட்டார்கள். அப்படி பிரஜா உரிமை எடுக்க மலாய் வாய்மொழி பரீட்சை வைத்தார்கள். வயதான நம் இந்தியர்கள் மலாய் பேச சிரமப்பட்டனர். அவர்கள் பரீட்சைக்கு போவதற்கு முன் பொதுவாக கேட்கும் கேள்விகளுக்கு தெரிந்தவர்களிடமிருந்து விடைகளை கேட்டு மனனம் செய்து கொண்டும் செல்வார்கள். அவர்களை கேள்விகள் கேட்டு புள்ளிகள் கொடுப்பதற்குள் மலாய்க்கார ஆபீசர்களுக்கு போதும் போதும் என்று ஆகிவிடும். எனக்கு தெரிந்த ஒருவர், எனக்கு உறவும் கூட, பெயர் வள்ளியம்மாள்.
அவரை எல்லோரும் எல்லைப்பாளையத்தாள் என்று குறிப்பிடுவார்கள். ஏனென்றால் நிறைய பெண்கள் அப்பெயரை கொண்டிருந்தனர். வள்ளியம்மா எத்தனையோ தடவை தோல்வி அடைந்தவர். மலாய் பேச வரவே வராது. சில கேள்விகளுக்கு விடைகளை தயார் செய்து கொண்டு பரீட்சைக்கு சென்றார். சோதனை அறைக்குள் சென்றதும் அங்கிருந்த மலாய்க்காரர், ஆச்சி டூடோ, உட்காருங்கள் ஆச்சி என்று சொன்னார். அவருக்கு நன்றாகவே புரிந்து முன்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்தார். அடுத்த கேள்வி, ஆச்சி மனா டூடோ, எங்கு வசிக்கிறீர்கள்? சாதாரணமாக பேசும் பொழுது டூடோ என்னும் வார்த்தைக்கு வசித்தல் என்றும் உட்காருதல் என்றும் பொருள் உண்டு. வள்ளியம்மாள் குருசி டூடோ, குருசி என்றால் நாற்காலி என்று புத்திசாலித்தனமாக சொல்வதாக நினைத்து பதில் சொன்னார். அந்த மலாய்க்காரரும் மூளை குழம்பி போய் அடுத்த கேள்வியை கேட்டார். வள்ளியம்மாளின் கணவர் பெரியசாமி வெளியே மரத்தடியில் காத்து கொண்டிருந்தார். எப்படியாவது வள்ளியம்மாளிடம் சரியான ஒரு பதிலையாவது வரவழைத்து அவரை ஒரு தேசபக்தி உள்ள பிரஜையாக உருவாக்க முயன்றார். அவரின் கணவரை காட்டி, ஆச்சி இத்து சியாப்பா, ஆச்சி அது யார்? விளங்கிற்று வள்ளியம்மாளுக்கு. உடனே பதிலும் வந்தது. இத்து ரூமா சாயா, அது என் வீடு. அது என் வீட்டுக்காரர் என்று சொல்வதற்கு தெரியாமல் அது என் வீடு என்று சொல்லிவிட்டார். அவர் கணவர் பெயரையாவது சொல்லியிருக்கலாம். அக்காலத்தில் பெண்கள் செத்தாலும் கணவர் பெயர் சொல்ல மாட்டார்கள். அது மகா பாவமாம். சொர்க்க வாசல் திறக்காதாம். இதெல்லாம் மலாய்க்காரருக்கு தெரிந்திருக்க வழியில்லை. பாவம் மலாய்க்காரர். முயற்சி திருவினையாக்கும் என்று மற்றும் ஒரு கேள்வியை கேட்டார். ஆச்சி பாப்பா நாமா அப்பா, ஆச்சி உன் தந்தை பெயர் என்ன? பாப்பா தந்தை, நாமா பெயர், அப்பா அப்பா என்ன? மூன்றே வார்த்தைகள் அடங்கிய கேள்வி. ஒரே வார்த்தையில் பதில் அடங்கிவிடும். வள்ளியம்மாள் ஒரு கலக்கு கலக்கிவிட்டார். பாப்பா என்பதை பெண் குழந்தை என்று நினைத்து விட்டார். அப்பா என்பதை தந்தை என்று நினைத்து விட்டார். சயா தியாடா பாப்பா, எனக்கு பெண் குழந்தை இல்லை. சயா அடா சத்து தம்பி, எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் தொடர்ந்தார். சாயா என்றால் எனக்கு, அடா என்றால் இருக்கிறது, தியாடா என்றால் இல்லை. அப்பா என்பதை தந்தை என்று தப்பாக புரிந்து கொண்டு, சயா தியாடா அப்பா, அப்பா சுடா மத்தி, எனக்கு அப்பா இல்லை, அப்பா இறந்து விட்டார் என்று முடித்தார். ஒரே வார்த்தையில் வள்ளியம்மாள் தன் அப்பா பெயரை சொல்லி இருக்கலாம். அவரும் குழம்பி மலாய்க்காரரையும் குழப்பி ஒரு பாடுபடுத்தி விட்டார். இம்மாதிரி கொடுமைக்கு மேலும் ஆளாகாமலிருக்க அந்த ஆபீசர் வள்ளியம்மாளுக்கு நிறைய மார்க்குகள் கொடுத்து பிரஜையாக்கிவிட்டார். வள்ளியம்மாள் எங்கள் வீட்டுக்கு வந்து நடந்ததை ஒன்று விடாமல் சொன்னார். வள்ளியம்மாள் என்றும் இருக்கிறார். அன்று தெரிந்த அளவுதான் இன்றும் மலாய் மொழியை தெரிந்து வைத்திருக்கிறார். எங்கள் தேசிய மொழி மலாய் மொழி. அக்காலகட்டத்தில் நம்மவர்களும் சீனவர்களும் அம்மொழியை கற்க சிரமப்பட்டனர். சுதந்திரம் அடைந்து 50 வருடங்களுக்கு பின் நம்மவர்களில் சிலர் மலாய் மொழி கற்பதில் மலாய்க்காரர்களையும் மிஞ்சி விடுவார்கள். மலாய் மொழி கற்க மிகவும் சுலபம். ஏராளமான தமிழ் வார்த்தைகள், சமஸ்கிருத வார்த்தைகள் அவர்கள் இலக்கியங்களில் காணப்படும். ராமாயணம், பஞ்சதந்திர கதைகள் இவையெல்லாம் நமக்கு புதிதல்ல. ஈஸ்தானா அரண்மனை, மக்கோட்டா மகுடம், தீருக்காயு தீர்க்காயுள், பாயு வாயு, பாக்கி பாக்கி, இஸ்திரி மனைவி, புத்ரி புத்ரா குழந்தைகள், இப்படி நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் மலாய் மொழியில் உள்ளன. இந்தியர்களை, பொதுவாக தென்னிந்தியர்களை எங்கள் மலாய் நாட்டில் ஏளனமாக கில்லிங் என்று அழைப்பார்கள். ஆனால் முதலில் மலாய் நாட்டுக்கு வந்தவர்கள் கலிங்க தேசத்திலிருந்து வந்ததால் அவர்களுக்கு கலிங்கர் என்ற பெயர் வழங்கலாயிற்று. இஸ்லாம் மதம் கூட எங்கள் நாட்டுக்கு இந்தியாவிலிருந்தே இங்கு கொண்டு வரப்பட்டதாம். குஜராத்திலிருந்து வணிகர்கள் மூலம் வட சுமத்ராவுக்கு பரவி அங்கிருந்து மலாயாவுக்கு வந்ததாக சரித்திரம். எங்கள் மலாய் நாட்டில் கடாரம், லங்கா சுக்கா, கங்கா நகாரா என்ற ஹிந்து ராஜ்யங்கள் இருந்ததற்கு இன்னும் சான்றுகள் உள்ளன. தற்சமயம் என் தம்பி ராமசாமி தென்கிழக்காசியாவில் சோழர்களின் ஆதிக்கம் என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறான். அதை தமிழில் எழுதுவதாக எனக்கு உத்தேசம். சிங்கப்பூர் கூட சாங் நீல உத்தமன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக சரித்திரம். இந்தோனேசியாவில் உள்ள பாலி தீவு முழுக்க இந்துக்கள் வாழும் இடம். தாய்லாந்தில் முதல் தலைநகர் அயோத்தியா. அவர்களின் அரசர்களுக்கு கூட ராமா என்ற பெயர் ஒட்டியிருக்கும். எங்கள் நாட்டில் மலாக்கா மாநிலத்தில் ஒரு சமூகத்தினர் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு பெயர் மலாக்கா செட்டிமார்கள். நடை, உடை, மொழி யாவற்றிலும் மலாய்க்காரர்கள். ஆனால் மதம் மட்டும் இந்து மதம். அதை மாற்றிக்கொள்ளவில்லை.
வணிகர்களாக தமிழ்நாட்டிலிருந்து மலாய் நாட்டுக்கு வந்து இங்கேயே தங்கிவிட்டார்கள். மலாக்கா பாபாஸ் என்ற சீன சமூகம் கூட இருக்கிறது. அவர்களும் நடை உடை மொழியால் மலாய்க்காரர்கள். அவர்களது சமயம் புத்த சமயம் அல்லது மூதாதை வழிபாடு. அதேபோல் போர்த்துகீசியர்களும் மலாய் சமூகமாக மாறி தங்கள் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றி வாழ்கிறார்கள்.